அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1,82,000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கிறார்கள். கடந்த ஒரு ஆண்டுகளாக கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் அரவை பணிகளுக்கு அனுப்பாத காரணத்தால் தற்போது தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். அரவை பணிகளுக்கு இந்த நெல் மூட்டைகளை அனுப்பி வைக்க விவசாயிகள் தற்போது அரசுக்கு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1,82,000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சுந்தரமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுந்தரமூர்த்தி, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காவிரி நீரை பயன்படுத்தி குறுவை சம்பா ஆகிய 2 பருவங்கள்ல நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட குறுவை பருவத்துல 97,000 ஏக்கரும், சம்பா பருவத்துல 1,50,000 ஏக்கருக்கு குறையாமலும் கிட்டத்தட்ட 1,80,000 ஏக்கர்லையும் சம்பா சாகுபடி செய்யப்படுகிறது. விவசாயிகள் கொள்முதல் செய்த நெல்லை விவசாயிகள் விளைவித்த நெல்லை கொள்முதல் செய்வதற்காக நுகர்பொருள் வாணிப கழகம் மூலமாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட சம்பாகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 180க்கும் மேற்பட்ட இடங்கள்ல கொள்முதல் நிலையங்கள் திறப்பாங்க. அப்படி திறக்கப்படுற கொள்முதல் நிலையங்கள்ல இருந்து விவசாயிகள் சேர்ந்து கடந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாசங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட 1,50,000 நெல் மூட்டைகள் 1,00,000 டன் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு வச்சிருக்காங்க. அதே போல சம்பாவில் பார்த்தீங்கன்னா 1,44,000 மெட்ரிக் டன் நெல் மாத்திரம் இப்போ ஸ்டாக் இருக்கு. போன வருஷம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்கள்ல குறுவையில சாகுபடி செய்யப்பட்டதுல 38,000 மெட்ரிக் டன்னும், சம்பாவில் சாகுபடி பட்டதுல 1,44,000 மெட்ரிக் டன், மொத்தம் 1,82,000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேங்கி கிடைக்கிறது. இதை வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலத்துக்கும் அரவைக்கு அனுப்பி அதுல கிடைக்கிற அரிசியை வச்சுதான் பொது விநியோகத்திற்கு அனுப்புவாங்க. என்ன காரணம்னு தெரியல. அவங்க அதை திறந்த வெளி சேமிப்பு கிடங்கள்ல தார்பாய்களை கொண்டு மூடி வச்சிருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டத்துல மாத்திரம் 11 திறந்த வெளி சேமிப்பு கிடங்கள்ல இதே போல தார்பாய் மூலம் மூடப்பட்டு நெல் இருக்கு. அடிக்கிற வெயிலையும் மழையிலையும் அந்த உள்ள இருக்க நெல் அரிஞ்சு போன ஸ்மெல் வரும். அதை அரவைக்கு அனுப்பினாலும் தரமான அரிசியா கிடைக்காது. ரெண்டாவது, நெல்லை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 வருஷம் தாண்டிடுச்சுன்னா அது உடைந்து போய் அரிசிக்கு அனுப்பக்கூடிய நெல் உமியாகவும் சிறு சிறு சின்ன துகள்களாக மாவு போல மாறிவிடும். ஆபத்து இருக்கு. அதை மாட்டு தீவனத்துக்கு தான் அனுப்ப வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆனா நிரந்தரமா அதை அரவைக்கு அனுப்புறது இல்லாம இருக்கிறதுனால 1,82,000 மெட்ரிக் டன் இப்போ பாழாக போற நிலைமை இருக்கு. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்ப குறுவை சாகுபடி தீவிரமா மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. அப்படி குறுவை சாகுபடி மூலம் நீங்க கொள்முதல் பண்ற அரிசி நெல்லை வைக்கிறதுக்கு இடம் கிடையாது, இடப்பற்றாக்குறை. ஏன்னா ஏற்கனவே எல்லா சேமிப்பு கிடங்களும் நிறைஞ்சு வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆக எங்க கொண்டு அந்த சேமிப்பாங்க, இல்ல கொள்முதல் நடக்குமா நடக்காதான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. அதனால இந்த வருஷம் குறுவை சாகுபடியில கொள்முதல் செய்யப்படுமாங்கிறத தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கேள்விக்குறி எழுப்பப்படுது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.